அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாம் புகழும் இறைவனுக்கே. இன்னைக்கு என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, ஒரு இன்ட்ரஸ்டடான ஒரு சட்னி கொண்டு வந்திருக்கேங்க. அந்த சட்னி வந்து ஒரு 7 வகையான நோய தீர்க்கும். 7க்கும் மேற்பட்ட தூக்கும். நான் முக்கியமா ஒரு 7 நோய் தீர்க்கும் அப்படின்றத நான் லிஸ்ட் அவுட் பண்ணி சொல்றேங்க. அது என்னன்னாக்கா, பிபி, சுகர், கொலஸ்ட்ரால், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா, ஃபேட்டி லிவர்ன்னு சொல்லுவாங்க அது. பிளட் திக்கா ஆவுறது. இன்னொன்னு என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, யூரியா ஆசிட். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, அப்புறம் கான்ஸ்டிபியூஷன் மலச்சிக்கல். இதெல்லாம் சரியாகக்கூடியது தான் அந்த சட்னி. அந்த சட்னி என்னான்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப அற்புதமா இருக்குங்க அந்த சட்னி. நீங்க வேணா ட்ரை பண்ணி பாருங்க. அது எடுத்துட்டே கொஞ்ச நாள்ல நீங்க சொல்லுவீங்க. நீங்களே எனக்கு சொல்லுவீங்க, "சிஸ்டர் கண்டிப்பா நல்லா இருக்கு இந்த ரெமெடி. எங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு" நீங்களே கண்டிப்பா சொல்லுவீங்க. இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி அவர்கள் இந்த சட்னிய அவருக்கு புடிச்சமான சட்னி அப்படின்னு சொல்றாங்க. அது என்னன்னு வாங்க பார்க்கலாம். அது என்ன சட்னினாக்கா, மாதுளப்பழம் தாங்க. மாதுளப்பழத்துல அற்புதமான நோய் தீர்க்கிற குணங்கள்லாம் நெறைய இருக்குங்க. நம்ம வயச குறைக்கிறதுக்கு, நம்மளோட கலர ஏத்துறதுக்கு, ஆ எல்லாத்துக்குமே நம்ம பிளட்ட இன்கிரீஸ் பண்றதுக்கு, பல வகையா அந்த ஒரு மாதுளப்பழம் நம்ம யூஸ் பண்றோம். நல்லா பெனிஃபிட்டா இருக்குதுங்க. அது என்ன ஆனாக்கா, நாட்டு மாதுளப்பழம் இருக்குல்லங்க, நாட்டு மாதுளப்பழம் தான் எடுக்கணுங்க. நாட்டு மாதுளப்பழம் 3 ஸ்பூனு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, பூண்டும் அதே மாரி நாட்டு பூண்டு தாங்க. நாட்டு பூண்டு பார்த்தீங்கன்னா, ஒரு 6 பல்லு. அதுக்கப்புறம் இஞ்சி 2 இன்ச்ல எடுத்துக்கணும். கொஞ்சோண்டு புதினா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, காரத்துக்கு ஏத்த உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அதுக்கேற்ப மிளகுத்தூளு, கருப்பு மிளகுத்தூள் கொஞ்சோண்டு போட்டுக்கணும். அதுமாரி உப்பும் உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ப அத போட்டு நல்லா அரைச்சு வச்சுக்கணுங்க. இத இந்த பேஸ்ட் நீங்க வச்சு என்ன பண்ணணும்னா, சாப்பாடு சாப்பிட்டதுக்கு அப்புறம் கரெக்ட்டா நோட் பண்ணிக்கோங்க. சாப்பாடு சாப்பிட்டதுக்கு அப்புறம் 2 ஸ்பூன். இது காலையில, மத்தியானம், நைட்டு 3 வேளையும் சாப்பிட்டதுக்கு அப்புறம் 2, 2 ஸ்பூன் சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னாக்கா, நான் சொன்ன வியாதி இருக்குல்ல, அதுவும் கிளியர் ஆகும். அதுக்கும் மேற்பட்ட வியாதி பார்த்தீங்கன்னா, கியூர் ஆகுங்க. நீங்க இது ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னாக்கா, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் நீங்க இது ஷேர் பண்ணுங்க. அல்லாஹ் ஹாஃபிஸ்.